கருத்து கணிப்பு ஏடிஎம்கே ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அட்வான்டேஜ் எடுத்திருக்கு. 40% ஏடிஎம்கே அலைன்ஸும் 37% டிஎம்கே அலைன்ஸுமா நிற்கிறோம். ஒரு 3% டிஃபரன்ஸ். லேட்டஸ்ட்டாக நடத்தினா ஒரு 4 சர்வேலையுமே விஜய் அவர்களுடைய வாக்கு வந்து 22, 20, 18 வந்து நிற்கிறது. அதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிளியர். ஆனால் ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு தான் 3%. இந்த 3%ங்கிறது சீட்ஸா என்ன மாதிரியான? இது 2016 போலவே அதிமுக ஆட்சி அமையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு டிவி கேட்குறீங்க. விஜய் வந்து ஒரு கேவலமா தோப்பார்னு சொல்லி நான் என்ன ஆனந்தம் அடைய போறேன்? அது வருஷம் ஒரு தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ண சொல்றாங்க. இவங்க யார் எங்களை ஒரு தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ண சொல்றது? ஏன் தொகுதியில் நீங்க பிரச்சாரம் பண்ண ஏன்ட்ட பெர்மிஷன் வாங்கணும்? அது எந்த ஊருன்னு சொல்லிட்டு நீ வாங்கணும். 10 அப்ளிகேஷன் போடுங்க. நீங்க தான் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் போடுவீங்களே. நீங்க போட்ட அப்ளிகேஷன் திருத்துவீங்களே. சொத்து வந்து 52 வயசு அங்க சொல்லுவீங்க, 50 வயசு நீங்க சொல்லுவீங்க. ஒரு வயசு எத்தனை வயசு தெரியாம உட்காந்துருக்குமா? இங்க 410 கோடி சொல்லுவீங்க, 430 கோடி சொல்லுவீங்க. இந்த மாதிரி 2 நாள் கேப்ல 2 தொகுதிக்குள்ள ஒரே நபர் வந்து இப்படி வந்து சொல்லுது. அப்ப வந்து அவங்க எப்படி டீம் வச்சிருக்காங்கிறதுக்கான உதாரணம் தான். இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா திரு ஆதவர்ஜனா பொண்ணு நான் பின்னாடி நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தவன் சொல்லி சொல்றவர் வந்து எதுக்கு இப்படி கேட்கறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டிஎம்கேல பஞ்சாயத்து வர மாட்டேது, ஏடிஎம்கேல பஞ்சாயத்து வர மாட்டேது, என்டிஏ பஞ்சாயத்து வர மாட்டேது. சதி பண்றீங்க. அதை ஒரு தடவை போய் சொன்னா மக்கள் நம்புவாங்க, 2 தடவை போய் சொன்னா மக்கள் சண்டைப்படுவாங்க, 3 தடவை போய் சொன்னா மக்கள் போயின்னு கண்டுபிடிச்சுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஎம்கே கழுவி ஊத்துறாரு, போராடம் போறாங்க. அவருக்கு பெர்மிஷன் கிடைக்குது. விஜயை பார்த்து பயப்படுறீங்க எல்லாரும். 4 இடம் பாயிண்ட் சொல்லிட்டு 2 இடத்துல போனாங்க. இப்போ இன்னைக்கு 2 இடம் பண்றது வந்து கேன்சல் ஆகுது. இது தேர்தலில் அவருக்கு என்ன மாதிரியான பின்னடைவையோ எந்த அட்வான்டேஜ் ஏற்படுத்தாது. கரூர் சம்பவத்தில் எல்லாருமே வந்து அவர் மேல பழிய போட்டிருக்கும். ஆனா எல்லாருமே பாவம் விஜய் என்ன செய்வாரு, அவர் போன மீட்டிங் இப்படி ஆயிடுச்சு சிம்பத்தி தான் வந்தாங்க. அது அவருடைய நல்ல நேரத்தை காட்டு. ஆனா அந்த நல்ல நேரம் எல்லா டைம் ஒர்க் ஆகும் நீங்க சொல்ல முடியாது. பிரச்சாரத்துக்கு வரும்பொழுதும் சார் எதையாவது தூக்கி போட்டுறாங்க, வண்டி மேல எல்லாம் ஏறி இடிக்கிறாங்க. நீங்க எல்லாரையுமே அரசியல் படுத்தணும். முதல்ல நீங்க தியேட்டர்ல பாக்குற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா that is not going to help you. 41 பேர் இறந்தாங்க. போற இடம் பூரா ஆக்சிடென்ட். அப்ப நீங்க தொண்டர் குழாம உருவாக்கி வச்சுங்களா, ரசிகர் பட்டாளத்தோடு. அதனால தான் உங்களுக்கு விசில்ன்றாங்க, அதனால தான் அணில்ன்றாங்க, அதனால தான் கேள்வி பண்றாங்க. அப்ப நீங்க ஜனநாயகப்படுத்த வேண்டிய கடமை தலைவனுக்கு இல்ல. தலைவனுடைய கடமை வழி நடத்த வேண்டியது. தலைவனுடைய கடமை வேடிக்கை பார்க்கறது இல்லை. மற்ற கட்சிகள்ல சார் எடப்பாடி பழனிசாமி அப்படியே நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ற, துணை முதலமைச்சர் கனிமொழி, பிரேமலதா விஜயகாந்த், அடுத்து திருமாவளவன், அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் சரௌண்டிங்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. தாவேக்கால விஜயை நம்பி தான் இருக்காங்களோ தானே? அவங்க கட்சியில சரிபாதி வேட்பாளர் வந்து ஹையர் பண்ணப்பட்ட வேட்பாளர். திமுக வந்து இவ்வளவு உயிர் படுறதுக்கான காரணமே வந்து வட்டார தலைவர். நீங்க நேரு மீது 1000 விமர்சனம் சொல்லுங்க, திருச்சியில கட்சியை உயிர் படுறதுக்கு முக்கியமான காரணம் அங்க அவங்க தான் தலைவரே. அதான் சொல்ல ஆனந்த் அவர்களே வந்து அல்லாடுறாரு யாருமே இல்லாம. ஜெயலலிதா நம்பர் 2 இருந்தவர், சசிகலா நம்பர் 2 இருந்தாரு, ஓபிஎஸ் நம்பர் 2 இருந்த திரு செங்கோட்டையன் நம்பர் 4 இருக்கிறார். அவர் வந்து ஆதவர்ஜனாக்கு பின்னாடி நிக்கிறார். ஆனா இங்க வாங்கினே அப்படின்னா பின்னாடி போய் நிக்கிற இடத்துக்கு நிக்கிறார். இது ஒரு ஃபாலா, அது குரோத்தா அப்படின்னு அவரவர் யோசிக்கிறார். டிக்ரீஸ் 22, 20, 18 குறை. அதுக்கு என்ன காரணம்? பர்சனல் விஷயங்கள் உட்பட பல காரணங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பேர் என்ன? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் 2 வாரம் தான். எப்படி இருக்கு சார் நிலவரம்? எல்லாம் ஜாலியாக இருக்குது. பொழுது உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்குது. நீங்கள் வந்து கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தம்ப்நெயிலாக போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தீங்க, எப்படி இருந்துச்சு சார்? 19,305 பேரை நம்ம வந்து எடுத்திருந்தோம். நாங்கள் சாணக்கியா ஆரம்பித்த பிறகு லார்ஜர் சைஸ். நாங்கள் தந்தி டிவியில் இருந்தபோது நாங்கள் 35,000 மேலெலாம் பண்ணியிருக்கோம். சாணக்கியா ஒரு சின்ன நிறுவனங்கனால எங்களால் ஒரு 4,000 வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ தினமலரோடு சேர்ந்து இணையும் போது உங்களுக்கு ஒரு 19,000 பேர் சாம்பிள் கிடைக்க முடிஞ்சது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் சாணக்கியா தனியாக நடத்தின போது என்ன ரேஷியோவில் அந்த நம்பர்ஸ் இருந்துச்சோ அதே ரேஷியோவில் தான் வந்து தினமலரோட சேர்ந்து நடத்தின போது இருந்துச்சு. அது எங்களுக்கு நாங்களே வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு உதாரணம். சரி, ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏடிஎம்கே ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அட்வான்டேஜ் எடுத்திருக்கு. 40% ஏடிஎம்கே அலைன்ஸும் 37% டிஎம்கே அலைன்ஸுமா நிற்கிறோம். ஒரு 3% டிஃப்ரென்ஸ். செஃபலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேன் இண்டியா அண்ட் குளோபலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3%ங்கிறது வந்து ஒரு எரர் மார்ஜின்லேயும் சொல்லுவாங்க. அதாவது அது 3%னா ஒரு ஏடிஎம்கே ஸ்வீப்புங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. கடும் போட்டி அப்படின்னு கதை. ஏன்னா பின்னாடி சேசிங் வந்து இப்போ வந்து 5%க்கு மேலே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிளியர். ஒரு அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய சேஞ்ச் இருக்காதுங்க அப்படின்னு இருக்கும். நெருக்கி வேணால் வரலாமே தவிர ரிசல்ட் என்னங்கிறது கிளியராக இருக்கும். 3%ங்கிறது எப்படினாலும் இப்போ என்னென்னா களம் கடுமையாக இருக்குது, போட்டி ரொம்ப தீவிரமானதாக இருக்குது,
யார் களப்பணியை ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குங்கிறது தான் இதோட பாடம். அண்டு நாங்கள் லேட்டஸ்ட்டாக நடத்தினா ஒரு 4 சர்வேலையுமே விஜய் அவர்களுடைய வாக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல நிற்கிது. நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் டீட்டெயிலாக டீகோட் பண்ண நினச்சிங்கன்னா 22, 20, 18 வந்து நிற்கிது. அதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது வந்து எனிவேர் பிட்வீன் 15 to 20 செட்டில் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் இது எப்போ எடுத்தது? மார்ச் மாதம். மார்ச். இந்த மார்ச்சில். ஓகே ஓகே ஓகே. பிஜேபி காங்கிரஸ் வேட்பாளர் தவிர மற்ற எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஓகே. அந்த 2 வேட்பாளர் பட்டியல் மட்டும் வரல. ஸோ அவங்களுக்கு 27, இவங்களுக்கு 28 எல்லாமே தெரியும், எல்லாமே முடிஞ்சிருச்சு. 2 கட்சியோட வேட்பாளர் பட்டியல் மட்டும் வரல, அந்த நேரத்தில் எடுத்தது. ஓகே. ஸோ அதில் லீடு ஆனால் ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு தான் கிடைக்கும். 3%. 3%. இந்த 3%ங்கிறது சீட்ஸாக என்ன மாதிரியான சீட்? நாங்கள் கன்வென்ஷனுக்கு போகிறதே இல்லை. அது வந்து நாங்கள் தனியாக அனாலிசிஸ்னு ஒன்று பண்ண போகிறோம். வெரி சூனரே நாங்கள் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு சர்வே நாங்கள் பண்ண போகிறோம் ஏப்ரல் மிட்ல, அதாவது இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி, கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 1 வீக் முன்னாடி நம்ம வந்து ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அனாலிசிஸ் ஒன்று பண்ண போகிறோம். நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிற விஷயங்களை வச்சுட்டு நம்முடைய எக்ஸ்பர்ட் டீமை வச்சு நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம வந்து கான்ஸ்டிடியூன்சி வைஸாக சொல்ல முடியும். இதில் கான்ஸ்டிடியூன்சியாக சொல்ல முடியாது. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கடும் போட்டி காத்திருக்கிற திசை காட்டும். நாங்கள் வந்து அந்த ஆனேர்லேயே சொன்னோம். இதன் மூலமாக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, திசை தெரியும். நம்ம வந்து எந்த பக்கமாக இந்த காற்று வீசுதுன்னு தெரியும். அப்போ அட்வான்டேஜ் ஏடிஎம்கே இருக்குது, பட் ஹியூஜ் அட்வான்டேஜ் இல்லை. அப்போ வந்து ஒரு பெரிய சேசிங் ஓடிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நினைவில் இருக்கும், 2016 ரிப்பீட்டு அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப முன்னாடி. அது வந்து முன்னாடி முதல்ல வேறு ஒரு சேனலில் சொல்லும்போது சொன்ன இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். இது 2016 போலவே அதிமுக ஆட்சி அமையும், கொஞ்சம் ஒரு 134, 135 சீட்டில், 99, 100 சீட்டில் வந்து டிஎம்கே கூட்டணி. இல்லை ரிவர்ஸ், அப்படியே திமுக ஒரு 135 கூட்டணியோடு சேர்த்து 135, அதிமுக கூட்டணி சேர்ந்து ஒரு 100, இந்த மாதிரி வந்து நிற்கும், நெருக்கி பிடிச்சி வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கணும். ஒரு 10-15 தொகுதி தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிற மாதிரி. 30 தொகுதிக்குள்ள. 30 தொகுதிக்குள்ள. ஓகே. மொத்தம் நான் சொல்ல கூட்டணிக்கு சொல்கிறேன், ஏடிஎம்கே டிஎம்கேன்னு நான் சொல்ல. அதே சமயத்தில் ஏடிஎம்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பை ஓட் ஷேரா பை சீட் ஷேர்? சீட்லேயே சிங்கிள் லார்ஜஸ்டாக நிற்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு டிவி கேக்குன்னீங்க. 20, 22, 20, 18 எங்களுடைய சர்வேல. நீங்கள் சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு 6லேருந்து 12ன்னு சொல்லியிருந்தீங்க, அசஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். ஆனால் இன்னும் எட்ஜ் நல்லா தானே இருக்கு அவங்களுக்கு. ஆமாம், நான் வந்து 6லேருந்து 12 சொல்லியிருந்தேன். எங்களுடைய முதல் சர்வேல 20% வந்தபோது நான் அதை என்டார்ஸ் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அதில் எந்த தயக்கமும், நான் ஓப்பனாக தான் சொல்லியிருந்தேன். அது களத்தை பார்க்காத போது அவர் வந்தால் எவ்வளோ தூரம் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ களத்தில் வந்து நான் ஒரு தடவைக்கு 4 சர்வே வரும்போது, எங்கள் சர்வே மட்டும் இல்லை எல்லா சர்வேலையுமே அந்த பர்சன்ட் இருக்கும்போது நான் அது உண்மை ஒப்புக்கல எனக்குன்னு இருக்கு. அதில் நான் வந்து விஜய் வந்து ஒரு கேவலமாக தோப்பார்னு சொல்லி நான் என்ன ஆனந்தம் அடைய போகிறேன்? எனக்கு அதில் என்ன இருக்குது? அதில் வந்து அவர் வந்து ஆட்சி பிடிக்க போகிறான்னு சொல்லி எனக்கு என்ன ஆதாயம் அடைய போகிறேன்? ஸோ வந்து என்ன இருக்குதோ அதை நான் சொல்கிறேன். எங்களுடைய சர்வேவை நானே டிஸ்ஓன் பண்ணி அப்படிங்கிற பொசிஷனை இந்தியாவில் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, நான் வெளிப்படுத்த 20 வந்திருக்குங்க. ஆனால் எங்களுக்கு என்ன நம்பரை மேனிப்புலேட் பண்ணுற பழக்கம் கிடையாது. நாங்கள் வந்து இந்த டே 1, அதனால தான் அந்த கிரெடிபிலிட்டி மிச்சம் இருக்குது. அப்போ வந்து இதான் வந்திருக்கு, பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் இவ்வளோ போகும் நம்பலை அப்படின்னு. அடுத்த சர்வில் அதே நம்பர் வந்தோன்னே நான் 2 கையும் தூக்கிட்டேன். பாஸ் இவ்வளோ தான் வந்திருக்கு, அப்போ இதுதான் வரும் போல தெரியுது நான் சொன்னேன். எனக்கு அதுக்கு அடுத்த சர்வில் தான் வந்துச்சு, அதுக்கு அடுத்த சர்வில் தான் வந்துச்சு. பட் வந்து 22, 20, 18 வந்ததுனால ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு குறையுதோ, ஒரு ஃபால் இருக்குதோன்னு நினைக்கிறேன். பட் அதுவுமே ரொம்ப பெருசாக டமான் கீழே வந்து 4% போய் நிற்கும் நான் நினைக்கல. அது வந்து எனிவேர் பிட்வீன் 15 to 20 வந்து செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாறி இப்போ பார்த்தீங்களா, முன்னாடி வந்து டிஎம்கே ஆட்சி திரும்ப வந்துடும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்பினாங்க. ஹானஸ்ட்டாக எல்லாருமே தான் சொன்னாங்க. என்கிட்ட வந்து ஒரு 1000 பேர் சார் திரும்ப வந்துடுவாங்களா திரும்ப தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ என்டி அலையன்ஸ் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக ஆயிருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி மதுரையிலாம் வந்து திரு பேராசிரியர் சீனிவாசன்லாம் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்காவது குறையாமல் வந்திருப்பாங்க. ஒரே தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்திருக்காரு, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டு அழகர் பாட்டெல்லாம் போட்டு, அதாவது அந்த ஜூபிலியன்ஸ் கண்ணில் தெரியுது. நம்ம வந்து வழக்கமாக வந்து ஒரு சம்பிரதாயம் முடிச்சு போயிட்டு இருக்கோம். ஒரு தாவேக்க வேட்பாளர் ஒருத்தர் வந்து செய்தி பாலிமரில் நினைக்கிறேன், ஒரு டிவியில் பார்த்தேன், வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, சார் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வாங்கணும். இல்லை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணுமா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்காவது ஏதாவது ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் வந்து அப்படியே அப்படின்னு ஒரு அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக போய் வந்து ஜேன்னு போயிட்டு நம்ம. இந்த பக்கம் விஜய் வந்து பிரச்சாரத்தை ரத்து பண்ணுறார். என்னென்னா டைம் எங்களுக்கு கொடுக்கலன்னு ஆதவர்ஜுனா சொல்கிறார். ஆதவர்ஜுனா தப்பான தகவலை சொல்கிறாருன்னு கமிஷனர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எங்க நீங்கள் கேட்ட டயத்தை கொடுத்துருக்கோம், கேட்ட இடத்த கொடுத்துருக்கோம், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, தவறான தகவலை பரப்பாதீங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இவங்க வந்து அடுத்து என்ன பண்ணுறது, இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி நெரேட்டிவ்லேயே செட் பண்ணி எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க
மாட்டாங்கன்னு சொல்லிட்டே ஓட்டிடுமான்னு பார்க்குறாங்க. நான் அதை பலமுறை சொன்னேன். இவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பாதி பஞ்சாயத்து இருக்குது. நீங்கள் பிரமாண பத்திரத்திலே பார்த்துட்டீங்க. அதை எனக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்தே சொன்னாங்க. ஒரு முக்கியமான ஒரு நபர் நான் வந்து எப்படி சார் ஓடிட்டுன்னு கேட்கும்போது அவர் வந்து சார் முதல்ல அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுங்கள். அவங்க வந்து 4-5 அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, டைம் மாற்றுறாங்க, இடம் மாற்ற நான் சொல்லி பெர்மிஷன் கேட்குறதில்ல. அப்படி வந்து மாற்றி கேட்டாங்கன்னா இவங்க எதுக்கு ஒன்று கொடுப்பாங்கன்னு டினை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒன்று காங்கிரீட்டாக இருந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ நம்ம வந்து ஒருவேளை போலீஸில் எதாவது மாட்டேஞ்சுனா கூட நம்ம இன்டர்ஃபியர் பண்ணலாம். அவன் 5 அப்ளிகேஷன் கொடுத்து எதுக்கு சார் சாங்ஷன் பண்ணுறதுன்னு கேட்டால் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. சரிங்க போலீஸ் போக்கிலே போயிருக்குன்னு விட வேண்டி இருக்குது. எலெக்ஷன் கமிஷன்லேயே டிஸ்டர்ப்டாக தான் சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ரிப்போர்ட் போலீஸ்ட்டு தான் போகும், கமிஷன் டேரெக்டாக போகுது. அங்கே வந்து ஆப்பில் போட்டுருவாங்க. இவங்க ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது ஏங்கன்னு கேட்பாங்கல்ல, சென்சிட்டிவாக வந்துடக்கூடாதுங்கிறக்க. அப்போ வந்து பாருங்க சார் 5 அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, என்ன சார் சீட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு குழப்பம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து இப்போ வந்து இன்னைக்கு சென்னை போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்காரு. இப்போ என்னென்னா நீங்கள் கேட்ட நேரத்தில் கேட்ட இடத்துல கொடுத்துருக்குறோம். நீங்கள் 6 மணிக்கு மேலே வேணும்னு கேட்டீங்க. நாங்கள் முன்னாடி சொன்னால் 6 மணிக்கு மேலே வந்து 3 டன் வேணும் டீ நேரில் உங்களுக்கு பீக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 3 டஞ்சு வாங்கிக்கணும்னு சொன்னால் சரின்னு சொன்னாங்க, கொடுத்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் மாட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்க, என்ன கணக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்குன்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ போகிறதுக்கோ வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கோ குளறுபடி இருக்கக்கூடிய நிலைமையில் என்டிஏல ஒரு ஜோஷ் தெரியுது, ஒரு பெரிய உற்சாகம் தெரியுது. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியில் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நாங்கள் பாருங்கள் 210 சீட் அடிக்க போகிறோம். இந்த வார்த்தையை வந்து முன்னாடி டிஎம்கே சொல்லிட்டு இருந்துச்சு. திமுக தலைவர் தமிழக 234 சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, அது அப்ப இப்போ வந்து அந்த அந்த ஷிஃப்ட் வந்து மாறுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்துல இங்க பக்கம் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தாருல, ஒரு தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ண சொல்றாங்க, இவங்க யார் எங்களை ஒரு தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ண சொல்றது அப்படின்னு அந்த மாதிரியும் அவருக்கு தேர்தலில் நான் வந்து பின்னாடி இருந்து நான் திமுகவெல்லாம் வெல்ல வச்சது நான் தான். வந்து அண்ணன் திருமாவளவனுக்கே நான் வந்து மூளையா செயல்பட்டேன்னு சொல்லி சொல்றாரு. தேர்தலை பார்த்தது இல்லையான்னு தெரியல. நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் தனி ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ஒவ்வொரு தொகுதிக்கும் தனி ஜூரிஸ்டிக்ஷன். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு பிரச்சாரம் நீங்கள் பண்ண முடியாது. உங்களுக்கு காஸ்ட் வைஸாக சில நீங்கள் தேர்தலுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 விஷயங்கள் உள்ளே இருக்குது. நட்சத்திர பிரச்சாரங்கள்னு இருப்பாங்க, அதில் கட்டாயமாக விஜய் இருப்பார். விஜய் கட்சியில் 40 பேர் போடலாம். அவர்களுடைய காஸ்ட் தான் அந்த தொகுதியில் சேராது. அந்த தொகுதியோட வேட்பாளருக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், அதுல சேராது. கட்சிக்குன்னு ஒரு செலவு இருக்குது. கட்சி வந்து இப்போ வந்து பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கும், ஜானகில விளம்பரம் கொடுப்பாங்க, டிவில கொடுப்பாங்க. அந்த காஸ்ட் வந்து அந்த வேட்பாளர் பேர்ல போகாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அப்ப ஏன் தொகுதியில நீங்க பிரச்சாரம் பண்ண ஏன்ட்ட பெர்மிஷன் வாங்கணும், அது எந்த ஊருன்னு சொல்லிட்டு நீ வாங்கணும். 10 அப்ளிகேஷன் போடுங்க. நீங்க தான் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் போடுவீங்களே, நீங்க போட்ட அப்ளிகேஷன் திருத்துவீங்களே. சொத்து வந்து 52 வயசு அங்க சொல்லுவீங்க, 50 வயசு நீங்க சொல்லுவீங்க. ஒரு வயசு எத்தனை வயசு தெரியாம உட்காந்துருக்குமா, இங்க 410 கோடின்னு சொல்லுவீங்க, 430 கோடின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி 2 நாள் கேப்ல 2 தொகுதிக்குள்ள ஒரே நபர் வந்து இப்படி வந்துச்சு என்ன சொல்றது. அப்போ வந்து அவங்க எப்படி டீம் வச்சிருக்காங்கிறதுக்கான உதாரணம் தான். இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் தப்பா சொல்ல. ஆனா திரு ஆதவர்ஜுனா பொண்ணு நான் பின்னாடி நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தவன் சொல்லி சொல்றவர் வந்து எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு தொகுதிக்கும் கேட்கணும். அதை நீங்க வந்து ஆப் விஜில் ஆப் சொல்லி வச்சிருக்காங்க, அதுல நீங்க கேட்டுக்கிறோன்னு அப்ளிகேஷன் போறதுல நீங்க எதுவுமே வந்து விஜய் அவர்கள் அப்ளை பண்ண எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸரா அவர் தனிப்பட்ட விஷயத்துக்காக தான் போனார். எங்கேயாவது எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து என்னை நேரம் வந்து பாருன்னு சொன்னாங்களா? நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ண 2 இடம் தவிர எலெக்ஷன் ஆஃபீஸர் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாமே ஆப்ல இருக்கு, எல்லாமே ஆன்லைன் இருக்கு. என்ன டிஎம்கேல பஞ்சாயத்து வர மாட்டுது, ஏடிஎம்கேல பஞ்சாயத்து வர மாட்டுது, என்டிஏ பஞ்சாயத்து வர மாட்டுது. சதி பண்றீங்க. அதை இதெல்லாம் வந்து இதை வந்து நீங்க அதை ஒரு தடவை போய் சொன்னா மக்கள் நம்புவாங்க, 2 தடவை போய் சொன்னா மக்கள் சந்தேகப்படுவாங்க, 3 தடவை போய் சொன்னா மக்கள் பொய்ன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நீங்க வந்து எங்க போனாலும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அனுமதி கொடுக்கும். அது எப்படி மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஎம்கே கழிவு ஊத்துறாரு, போராடம் போறான், அவருக்கு பெர்மிஷன் கிடைக்குது. டிஎம்கே வந்து தமிழக முதலமைச்சர் வந்து பிரதமர் வரைக்கும் திட்டிக்கிறார், எல்லாத்தையுமே போய் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு மத்திய அமைச்சர், அவருக்கு பெர்மிஷன் கிடைக்குது. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கைப்பாவையா தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கணும். அப்ப அங்க வந்து பிரதமர் திட்டத்துக்கு பேசாம உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு மட்டும் கொடுக்காம இருக்காங்களா? அப்ப நீங்க உங்களுடைய இன்னபிலிட்டியை எங்களால் அவ்வளோ பண்ண முடியல, எங்களுக்கு முடியல அப்படின்னு சொல்றத அவங்க தடுத்துட்டாங்கன்னு மாற்ற பார்க்குறீங்களா? இல்லை, விஜயை பார்த்து பயப்படுறீங்க எல்லாரும், திமுக அதிமுக என்டிஏ. அதெல்லாம் வந்து அதான் சொன்னேன், ஒரு முறை சொன்னா எடுபடும், ஓரளவு சொன்னா புரிபடும். ஒரே மாதிரி திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து காலாவதியாக இருக்கும். இப்போ அடுத்து இப்போ பிரச்சார வடிவத்தை இவங்க வந்து தடுக்கிறாங்க. இப்போ பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, வந்தாலும் நிறைய சிக்கல் வருது, ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறீங்க. ஏற்கனவே வந்தப்போ 4 இடம் பாயிண்ட் சொல்லிட்டு 2 இடத்துல போனாங்க. இப்போ இன்னைக்கு 2 இடம் பண்ணுறது வந்து கேன்சல் ஆகுது. இது தேர்தலில் அவருக்கு என்ன மாதிரியான பின்னடைவையோ எந்த அட்வான்டேஜ் ஏற்படுத்தாது. எந்த அவர் நினைக்கிறாரு நம்ம நெரேட்டிவ் செட்டிங்கில் நமக்கு நேரம் நல்லா இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கரூர் சம்பவத்தில் வந்து எல்லாருமே வந்து அவர் மேலே பழிய போட்டிருக்கணும். ஆனால் எல்லாருமே பாவம் விஜய் என்ன செய்வார், அவர் போன மீட்டிங் இப்படி ஆயிடுச்சுன்னு சிம்பத்தி தான் வந்தாங்க. அது அவருடைய நல்ல நேரத்தை காட்டுது, அவ்வளோதாங்க. ஆனால் அந்த நல்ல நேரம் எல்லா டைமும் ஒர்க் ஆகுன்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 22 20 ஆச்சு, 20 18 ஆச்சு, அவர் 18 என்ன அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நாடு ஜேஜேன்னு ஊர் பூரா போய் எல்லாம் பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 4 கூட்டத்தில் கலந்துக்கிறாரு.
துணை முதலமைச்சர் வந்து ஒரு நாளைக்கு 10 கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்றாரு. பாஜக எல்லாரும் போய் பிரச்சாரம் நிற்கிறாங்க. மத்திய அமைச்சர் அத்தனை பேர் வராங்க. முதலமைச்சர்கள்லாம் வராங்க. ஆமா, எல்லாருக்கும் பெர்மிஷன் கிடைக்குது. எனக்கு ஒண்டிக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னா அது யாரும் ஏற்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அதை நீங்க ஒரு தடவை சொல்லலாம், எல்லாரும் நம்புவாங்க. அப்படியே அங்கன்னு சொல்லலாம். சும்மா நீங்க சொல்றீங்கனால யாரும் நம்ப மாட்டாங்க. ஒருவேளை சோசியல் மீடியாவோட அந்த வைப் அவங்களுக்கு கையில் இருக்கிறதுனால அப்படி சொல்லிட்டு போங்கன்றேன். நான் பிரச்சாரமே உங்களுடைய யுக்திங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 305 நாள் பிரச்சாரம் பண்ண யாரும் கேட்கலையே. ஸ்டாலின் அவர்கள் வந்து 25 நாள் இருக்கணும்னு சொல்லலையே. நம்ம அப்படி சொல்லலையே. அவங்க பிரச்சாரம் பண்ணுங்க, உங்க இஷ்டம். ஆனா நீங்க பிரச்சாரம் பண்ணா வரந்துக்கிட்டு நாங்க அனுமதி கொடுக்கலன்னு சொல்லாதீங்கன்றாங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஓட்டு வந்து படுத்துக்கிட்டே இருந்தாலும் ஜெயிச்சு ஓட்டு வாங்க போறோம்ப்பா, நாங்க அப்படிதான் இருப்போம் சொல்லுங்க. ஒன்றும் தப்பு, உங்களுடைய உரிமை. திரு சீமான் பார்த்து வருத்தப்படும், நாம தொண்டை தண்ணி வருத்தது உருவரா கத்துல அவருக்கு ஓட்டு போறாங்களே நினைக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அரசாங்கம் அப்படி செய்யுது, தேர்தல் ஆணையம் அப்படி செய்யுது, எல்லாரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொய்யை சொல்லாதீங்க. பிரச்சாரத்துக்கு வரும் பொழுதும் சார் எதையாவது தூக்கி போட்டுறாங்க, வண்டி மேல எல்லாம் ஏறி குதிக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அவர்களையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படிம்பார். அதை தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாரையுமே அரசியல் படுத்தணும். முதல்ல நீங்கள் வந்து ரசிகர்கள்னு வச்சுருந்தீங்க. ஸோ ரசிகர்கள் வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னே இளைய தளபதி வந்து தலைவராக மாறிட்டார். நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்ல, அப்போ பொலிட்டீஷியன். அதனாலேயே உங்கள் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணுங்கிற அவசியம் இல்லை. தொண்டர்கள்ங்கிறது வேற, பொலிட்டிசைசேஷனுங்கிறது வேற. அப்போ அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியில் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க, பாஜகவில் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க, ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க, கம்யூனிஸ்டுகளில் பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. டிஎம்கேல கூட அண்ணன் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக அவங்க கட்சி வந்து ரொம்ப பின்னடையுதுங்கிற மாதிரி கவலை வந்த பிறகு சித்தாந்த ரீதியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற அண்ணன் சுபவி போன்றவர்களுக்கு பயிற்சி எடுத்தாங்க. இளைஞர் பாசெல்லாம் பயிற்சினாங்க. அந்த மாதிரி முதல்ல நீங்கள் சொல்லி தரணும். வாட் வி ஆர், நம்ம வந்து ஹூ வி ஆர், வாட் வி ஆர் டூயிங், இதை வந்து உள்ளே சொல்லி தரணும். அப்படின்னா தான் சும்மானாவது வேணும் விசாரிச்சு தான் நீங்கள் தேட்டரில் பார்க்குற மாதிரி வச்சுருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. நீங்கள் வந்து 41 பேர் இறந்தாங்க. அவர்கள் வந்து விஜய் மீது பழி போடாமல் இருக்கலாம், ஆனால் அவர் குடும்பத்துடைய வலி அது அப்படி தானே இருக்கும். போகிற இடம் பூரா ஆக்சிடென்ட். அப்போ வந்து அந்த அவர் மாநாட்டும் போதே 6 பேர்கிட்ட இறந்தாங்க. அது எல்லாருமே விஜய்க்கு அதுக்குள்ள நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தோட இழப்பு, அந்த வலி எதனால நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு இருந்துகிட்டே தான் இருக்கும். போராடம். இப்போ கூட நீங்கள் திருச்சி போயிட்டு வரும்போது 2 படம் வண்டியில் போது வீட்டில் விழுந்தாங்க, தம்பதியோட விழுந்தாங்க, இறங்கி போய் இவரே போயிருந்தார். அப்படி போகிறோம்னா அப்போ என்ன கூட்டத்தை உருவாக்கிருக்கீங்கன்னு பார்க்கணும்ல. அப்போ நீங்கள் தொண்டர் குழாம உருவாக்கி வச்சுங்களா, ரசிகர் பட்டாளத்தை, அதனால தான் உங்களுக்கு விசில்ன்றாங்க, அதனால தானே அணில்ன்றாங்க, அதனால தானே கேள்வி பண்ணாங்க. அப்போ நீங்கள் ஜனநாயகப்படுத்த வேண்டிய கடமை தலைவனுக்கு இருக்குல்ல. தலைவனுடைய கடமை வழி நடத்த வேண்டியது, தலைவனுடைய கடமை வேடிக்கை பார்க்கறது இல்லை. தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி கீழே இறங்கு. ஏன் உதயநிதி பார்க்கறதுக்கு யாரும் மேலே ஏற மாட்டாங்களா? அண்ணாமலை பார்க்கறதுக்கு யாரும் மேலே ஏற மாட்டாங்க? ஏன்? அப்போ அண்ணாமலைக்கு ஃபேன் ஃபாலோயிங் இல்லையா? உதயநிதிக்கு ஃபேன் ஃபாலோயிங் இல்லையா? அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனைனா கேள்வி கேட்குறீங்களே சார், பாஜக பிரச்சனைங்க. அப்போ அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குல்ல, உதயநிதிக்கு ஒன்று இருக்குல்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேன் குரூப் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும். கட்டுப்பாடு இல்லைன்னா அது உங்களுக்கு தான் நெகட்டிவாக போய் முடியும்னு நினைக்கிறேன். வேற ஒன்று. இப்போ மற்ற கட்சிகளில் சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படியே நயினார் நாகேந்திரன், வெளி மாநிலங்கள்லேருந்து முதலமைச்சர்களோ மத்திய அமைச்சர்களோ வராங்க. இந்த பக்கம் முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணுறாரு, துணை முதலமைச்சர் கனிமொழி, பிரேமலதா விஜயகாந்த், அடுத்து திருமாவளவன் இறங்கிட்டார். இப்படி வரிசையாக நிறைய எல்லாருக்கும் நிறைய அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் சரௌண்டிங்கில் எல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கால விஜயை நம்பி தான் இருக்காங்களோ, வேறு அந்த மாதிரி முகங்கள் இல்லையோ? நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறவங்க தனியாக பிரச்சாரம் பண்ற சூழல், இல்ல பெரிய ஆதரவு இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் பார்க்கிற மாதிரியான. உண்மை தானே. அவங்க கட்சியில சரிபாதி வேட்பாளர் வந்து ஹையர் பண்ணப்பட்ட வேட்பாளர். வெளியிலேருந்து வந்தவங்க தானே தேர்ந்தெடுத்து இல்லைங்க. வெளியிலேருந்து நான் உங்களுக்கு தெரியும்ல, மாவட்ட செயலாளராக இருக்காரு தூசி மோகன் ஏடிஎம்கேல. அவர் வந்து முதல் நாள் நைட் ராஜினாமா பண்றாரு. எப்போ சேர்ந்தாருங்கிற போட்டோ நீங்கள் நானும் பார்க்கல. நாஞ்சில் சம்பத் சேர்ந்த போட்டோ நீங்க பார்த்தீங்க, நான் பார்த்தேன். இவர் எப்போ மறுநாள் காலையில் வேட்பாளர்ல 234 பேர் நிற்கிற வரிசையில். அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாம் நான் சொல்ல, இப்போ நீ எல்லாருமே வந்ததான், கூப்பா கிருஷ்ணன் இருக்கிறாரு, எல்லாருமே வெளியில் இருந்தவங்க தான். அதில் ஒன்றும் தப்பு சொல்ல. அதனால வந்து அவங்க வேலையை பார்க்க 2வது கட்ட தலைவர்களே கிடையாது. ப்ளஸ் அவங்க பாருங்க, ஜெயலலிதாட்ட நம்பர் 2 இருந்தவர், சசிகலாட்ட நம்பர் 2 இருந்தார், ஓபிஎஸ் நம்பர் 2 இருந்த திரு செங்கோட்டையன் நம்பர் 4 இருக்கிறார். அவர் வந்து ஆதவர்ஜுனாவுக்கு பின்னாடி நிற்கிறார். ஆனால் இங்கே வாங்கினேன் அப்படின்னா பின்னாடி போய் நிற்கிறீங்க இடத்துக்கு நிற்கிறார். இது வந்து இது ஒரு ஃபாலா, அது குரோத்தா அப்படின்னு அவர் யோசிக்கணும். திரு ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர் எங்க இருந்தார்? அவர் போனார்னா ஏடிஎம்கேல என்ன மரியாதை கிடைச்சிருந்துச்சு? இன்னைக்கு தங்க தமிழ் செல்வன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நாளைக்கு சேகர்பாபு பின்னாடி நிற்பார், தயாநிதிமாறன் போறவே. அப்போ அவர் என்ன கிடைச்சது? அப்போ அதானே யோசிக்கிறவங்க, என்ன எங்கவா இருந்தாங்க, எங்கே போனாங்க? அப்போ இவர்கள்ட்ட இருக்கிறது அவ்வளவுதான். புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க தலைவர்களாக உருவாகல். அவங்க நினைக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஜெயலலிதா மாதிரி, ஜெயலலிதா நிறைய தலைவர்களை வச்சிருந்தாருங்கிறது இன்னைக்கு புரிவாதா இல்லையா?
சைலண்டா வச்சிருந்தாங்க. ஆமா, தலைமை பண்பு இருக்கணுங்க. தலைவர் இருக்கும்போது ஆடக்கூடாது, தலைமை இல்லாத போது கையெடுக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்லங்க. திரு சி வி சண்முகம் இருக்கிறாரு, ஓபிஎஸ் பார்த்தோம், இபிஎஸ் பார்த்தோம், எத்தனை பேர் எடப்பாடி பார்த்தோம். பழனிசாமி அதான் சொல்ல இபிஎஸ் எத்தனை பேர் பார்த்தோம் நம்ம. அப்ப அன்னைக்கு வந்து அவங்க தலைமை பண்போட இருந்தாங்க, தலைவர் வேற இருந்தாங்க. அன்னைக்கு தலைவர் இல்லை, இன்னைக்கு தலைமை பண்போட நிறைய பேர் உருவாயிருக்கு. அதுதானே ஒரு லீடர்ஷிப். அப்ப நீங்க வந்து எல்லாமே நான் தான், வேற யாருமே கிடையாது. அது இழப்பு உங்களுக்கு தான். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், திரு சீமானே இந்த இழப்பை ஃபேஸ் பண்றாரு. திரு சீமானுக்கே ரீஜன் வைஸா டிஸ்ட்ரிக்ட் வைஸா தலைவர்கள் உருவாயிருந்தாங்கன்னா வேற இருக்கும். இன்னைக்கு ராஜீவ்காந்தி அந்த கட்சியில் இருந்தாரு இல்ல, கல்யாண சுந்தரம் கட்சியில் இருந்தாரு இல்ல, விஎன்ஆர்எஸ் அந்த கட்சியில் இருந்தாரு இல்ல, காளியம்மாள் அந்த கட்சியில் இருந்தாங்க இல்ல. இப்படி இவங்கெல்லாம் நான் சொல்றேன், காளியம்மாளுக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இவ்வளவுதானே. அறிவிக்கும் போதே கத்துவாங்களே. அதான் சொல்ல ஒவ்வொரு ஒருத்தருக்கு இப்போ கல்யாண சுந்தரம் இருக்காரு, கோயம்புத்தூர்ல 4 பேர் இருக்க மாட்டாங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர். அப்ப நீங்க உருவாக்கணும்னு ஆட்களை அவர் வந்தோடனே அனுப்பி விட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த இழப்பு நீங்க சந்திக்க தான் வேண்டியது. அது வந்து அவருக்கு வந்து ஏன் எனக்கு அதே தான், அவர் வந்து ஒரு ராணுவம் போல கட்டமைக்க ட்ரை பண்றாரு திரு சீமான். அது ராணுவத்துக்கு தான் சரி வரும். கமாண்டர் இன் சீஃப் ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் ஓடுங்க, இங்க அப்படி கிடையாது. இது ரீஜன் வைஸா தனியாக இருக்கணும். திமுக வந்து இவ்வளவு உயிர் படுறதுக்கான காரணமே வந்து வட்டார தலைவர். நீங்க நேரு மீது 1000 விமர்சனம் சொல்லுங்க, திருச்சியில கட்சியை உயிர் படுறதுக்கு முக்கியமான காரணம். நீங்க வந்து ஐப்பரி சாம்பல் 1000 குற்றச்சாட்டு சொல்லுங்க, திண்டுக்கல்ல கட்சி உயிர் படுறதுக்கு அவர் முக்கியமான காரணம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வட்டாரத்தில் இருப்பாங்க. வீரபாண்டியார் எவ்வளவு பண்ணாரு எல்லாம் கம்யூனிட்டா பார்த்துருந்தோம். அப்போ வந்து அந்தந்த வட்டாரங்கள் அவர்களை அனுமதிக்கணும். அடுத்த உருவாகம் வந்தா இப்படி இருக்கும், தனியாக தான் போய் நிற்கணும். அங்க அவங்க தான் தலைவரே. அதான் சொல்ல ஆனந்த் அவர்களே வந்து அல்லாடுறாரு யாருமே இல்லாம. ஓகே, அவர் எவ்வளவு பேர் கால விழுந்துட்டு இருந்தாங்க, அவர் நீங்க தான் எங்களுக்கு குருநாதர், நீங்க தான் எங்களை வழிபட்டு நடத்துறவர். அப்ப இப்ப அவரே தனியாக தான் ஆடிட்டு இருக்காரு. அவரே வந்து விஜய் வருவாரா மாட்டாரான்னு ஓடிட்டு இருக்காரு. நிதர்சனம்னு ஒன்று இருக்குல்ல, கண்கூட பார்க்கணும்ல. அப்போ ஒருத்தர் லீடர்ஷிப் நீங்க டெவலப் பண்ணணும்ல, அது இல்லையே. இப்போ கவர் பண்ணிட முடியுமா சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு? இப்போ மற்ற கட்சிகளில் மற்ற கூட்டணி 234 தொகுதியும் யாரும் போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திரு அண்ணாமலை போனாரு, எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி போனார். இவங்க 234 தொகுதிக்கு போனவங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு பாக்கெட்டாக டீல் பண்ணுவாங்க. ஒரு 3-4 தொகுதி சேர்த்து. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி 2வது ரவுண்டில் போகும்போது அப்படி தான் செய்கிறார். ஒரு 3-4 தொகுதி தமிழக முதலமைச்சர் அப்படி தான் செய்கிறார். ஒரு 3-4 தொகுதி சேர்த்து வச்சு பண்ணுறாரு. ஒரு 5-6 வேட்பாளர் ஒன்றா வச்சு பண்ணுறாரு. அதை மாதிரி தான் பண்ண முடியும். திரு அண்ணாமலை போன்றவர்கள், திரு நயனார் போன்றவர்கள் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீப்பாக போவாங்க. திரு உதயநிதி கொஞ்சம் டீப்பாக போகிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியாக பிடிச்சிரும். ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து முரசொலியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 இது போட்டிருக்கோம். 1.5 மணி நேரம் கேப்பில் அப்படியே அடுத்து திருவையார் போவார், அப்படியே கும்பகோணம் போவார், அப்படியே நாகப்பட்டினம் போவார். டக்குன்னு போயிட்டு வருவார். 1 மணி நேரம் கேப்பில் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க, 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க. 1.5 மணி நேரம் முடிஞ்சது. ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க, அப்படி அந்த ட்ராவலில் ரெஸ்ட். ஆமாம், அப்படிதான் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவர்கிட்ட வந்து எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுறாரு. இவங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும். இவங்க வந்து நம்மளுக்கு உட்கார்ந்த இடத்துல கிடைக்கும் 18% போதுங்கிற மாதிரி நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் கடுமையாக உழைக்கணும். எலெக்ஷனுங்கிறது உழைப்பு சார்ந்தது. இந்த டிக்ரீஸ் சார் 22, 20, 18 குறையுது, அதுக்கு என்ன காரணம் சார்? தெரியல. பர்சனல் விஷயங்கள் உட்பட பல காரணங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து மக்கள் யாராவது வெளியில் வந்து சொன்னால் நம்ம பல்ஸ் பார்த்தா தான் தெரியும். பட் வந்து டிக்ளைன் வந்து நான் கண்கூடாக பார்க்குறேன். நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் பார்க்குறேன், அது இருக்குது. என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர்கள் இல்லாதது, கொள்கை இல்லாதது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். எல்லாம் சேர்ந்து அக்யூமுலேட் ஆனதாக தான் இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்க. இந்த ஒரு சம்பவம் படக்குன்னு போயிருச்சுங்க அப்படிங்கிற சம்பவம்லாம் கிடையாது. என்டிகேவோட வாக்கு சதவீதம் சார், அவங்க நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறது, எங்களுக்கு வந்தது வேற நம்பரு. வந்து நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வந்து பழைய வாக்கை தக்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் வந்து கொஞ்சம் ராஜதந்திரமா சில விஷயங்கள் செயல்படுறாரு. அது வந்து நான் பின்னாடி தான் சொல்ல போறேன். வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னாப்புல பண்ணாம விட்டுருவாருங்கிறது இல்லை, பண்ணிட்டு இருக்கிறாரு. அது வந்து நான் நினைச்சது தானா அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு உட்காந்துருக்கேன். நான் வந்து ஒரு கணக்கு போட்டு இப்படி அண்ணன் இப்படி செய்யறாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நானா இப்படி தான் நானா சொல்ல கூட ரிசல்ட் பார்த்து சொன்னா அது வந்து ராஜேந்திரமா தெரியும் எனக்கு. ஸோ என்னுடைய அசம்ஷன் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆல்ரெடி. அது நான் நினைச்ச கரெக்ட் தானாங்க, ரிசல்ட் பார்த்தா தெரியுங்கிறது. அவரோட வாக்கை தக்க வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வாக்கு வந்து விழுறதா இருந்தது. அவருடைய பிரில்லியன்ஸ் அண்ணன் சொன்னார்ல, எங்களுக்குலாம் பிரசாந்த் கிஷோர்லாம் தேவையில்லை, எங்கள் தம்பி மாதிரி இருக்காங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கே வந்து அறிவு வந்து மூளை வலியுதுன்னார்ல, அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக அதை வந்து மேட்ச் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். திரு விஜயோடைய வருகையினால் விடுதலை சிறுத்தைகள், திமுக, வட மாவட்டங்கள், நாம் தமிழர் இதெல்லாமே ஒரு பெரிய தாக்கத்துக்கு உள்ளானதாக இருந்துச்சு. அதில் வந்து விடுதலை சிறுத்தைகளால் சமாளிக்க முடியல. பயங்கர ஒரு டர்புலன்ஸ் நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க. அவர் வேட்பாளராக இறங்குறேன்னு சொல்லுது, அது எல்லாமே பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. நானே இறங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எடப்பாடியில் நிற்கிறாரு, ஸ்டாலின் வந்து நான் எடப்பாடியில் போட்டிடுறேன் அப்படின்னா வச்சுங்க, ஒரு கேம் வேறையா நிற்கும்ல, யார் வெல்றாங்கிறது அப்புறம் என்னது அப்படின்னு நிற்கும்ல. அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் அப்படி எதுவுமே நடக்கல. எல்லாருமே வந்து அவங்கவுங்க இடத்துல சொல்றாங்க. திருமாவளவனுடைய வாக்குகள் வந்து கீழே விழுது, அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக அவர் வந்து நானே போட்டிடுறார். ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க எப்படி போட்டிடலாம்னு சொல்லிட்டு திமுகக்குள்ள கட்சிக்குள்ள நிறைய இடங்கள்ல வந்து ஒரு சைலண்டான வாதம் வந்து அவர் திருப்பி வாபஸ் வாங்குறாரு. ஒரு டர்புலன்ஸ் தெரியுது. அதாவது விஜயோடைய வருகை அவருடைய கட்சியில வந்து முதல்ல ஆதவர்ஜனாவை தூக்கிட்டு போயிருச்சு.
அதுக்கப்புறம் வந்து நிறைய வாக்குகளை வந்து தூக்கிட்டு போகுது. அவர் பட்டியலின மக்கள் நிறைய அங்கே பின்னாடி இருக்காங்க, கண்ணோட அவரே பார்க்குறாரு. அவர் வேட்பாளர் அறிவிக்கிறார், இல்லைன்னு வாபஸ் வாங்குறாரு. அங்கே ஒரு டர்புலன்ஸ் தெரியுது. அந்த மாதிரி எந்த டர்புலன்ஸும் இல்லாமல் திரு சீமான் வந்து பேலன்ஸ் பண்ணுறார். அவருடைய தனித்திறனால, அவருடைய வியூகத்தினால, ஒரு ராஜேந்திரத்தினால அவருடைய வாக்குகளும் பிளப்பதாக இருந்துச்சு. அதை தக்க வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் கணிப்புல குறைவாக இருக்கிறது. நான் கணிப்புல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய திசை மட்டும்தாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது வந்து இந்த ஆட்சி யார் பிடிப்பாருங்கிற நான் சொல்லலை. நீங்க ஒரு வார்த்தையோட பயன்படுத்திருக்க மாட்டேன். அட்வான்டேஜ் ஏடிஎம்கே, அவ்வளவுதான். அதிமுக முன்னிலை பெறுகிறது. முன்னாடி வந்து ரொம்ப பெரிய சிரமத்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நியூட்ரலைஸ் பண்ணாங்க, இப்போ வந்து எட்ஜ் எடுக்கிறாங்க. இது எப்படி மாறுங்கிற அடுத்த சர்வேல பார்க்கணும். ஏப்ரல் 23 தான் எக்ஸாக்டா தெரியும். மே 4 தான் கண்ணுடன் நம்ம வந்து பேப்பரை பிரித்து பார்க்க முடியும். அது வரைக்கும் இது எல்லாமே வந்து யூகங்கள் தான். நம்ம போயிட்டு ஏன்னா நாங்கள் வந்து 19,305 பேர்ட்ட எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய மனநிலை இருக்கு. நான் வந்து ரெக்ரெட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதை எப்படி தப்பாயிரும் போல தெரியுதே சார், நான் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வேறு விதமாக பின்னாடி சைக்காலஜிக்கலாக நாங்கள் நிறைய விதமாக நாங்கள் வந்து அதை ரீஅனலைஸ் பண்ணுறோம். அது எல்லாமே கரெக்டாக டேலி ஆகுது. அதில் ஏஜ் குரூப்லேருந்து யார் யார் சொன்னால், எங்கே சொன்னாங்க, எந்த ஊர், எப்படி, எந்த தொகுதின்னு எங்களுடைய சாம்பிளிங்கில் எங்கேயுமே தப்பாக எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று உறுத்தணும்ல, அப்படி உறுத்தலை. அதனால் வந்து அது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து திசை காட்டுறது. தட் டசன்ட் மீன் தட் இட் வில் ஷோ ஹூ இஸ் கோயிங் டு வின். அது வந்து அது வேற கேம். செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து கோயம்புத்தூரில் போட்டிடுறது சார். அதாவது கரூரில் நம்ம சமாளிச்சிடலாம், பேலன்ஸ் பண்ணிடலாம். கோயம்புத்தூர் பகுதி கொங்கு மண்டலம் வந்து ரொம்ப பெரிய வீக்காக இருக்கும். நீங்கள் வந்து சேலத்துலேருந்து, ஈரோட்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து எல்லா பகுதியுமே மொத்தமாக பல்காக போன முறை எடுத்திருந்தாங்க. அதிமுக ஒரு பெரிய சவாலை திமுகக்கு ஏற்படுத்தினதுக்கு மெயின் ரீசன் வந்து கொங்கு பெல்ட். அதில் 10க்கு 10 எடுத்தாங்க. அப்போ இவர் அங்கே போடுறது மூலமாக நமக்கு வந்து ஒரு ஆட்டையை மாத்திர, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எடப்பாடியில் ஸ்டாலின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அந்த ஆட்டையை மாத்திர முயற்சி தான் அது. அவர் நிற்கிறதா நின்னவர் மதுரை, கோயம்புத்தூர் வடக்குலையோ தொண்டாமுத்தூர்ல நின்றுருந்தாருன்னா இன்னும் நம்ம பெரிய ஒரு கேமாக பார்த்துருக்கலாம். நம்ம வந்து சூப்பர் சபாஸ் அப்படின்னு. கோயம்புத்தூர் தெற்கில் நிற்கிறார், அது ஒரு கேம். ரொம்ப முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. கோவை தெற்கில் 18 பேர் கரூரை சேர்ந்தவர்கள் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன ஐடியான்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணாருன்னா அவருடைய கவுண்டிங் ஏஜென்ட்டு, அவருடைய சீஃப் போலிங் ஏஜென்ட்டு, அவருடைய பூத் ஏஜென்ட்ஸு, அவருடைய ஆட்கள், இது பூரா பிரச்சாரத்துக்கான வச்சுக்கலாம். அப்போ 18 + 1 19 பேரை உள்ளே இறக்கி ஒவ்வொருத்தருக்கும் பூத் ஏஜென்ட்டு, ஒவ்வொருத்தருக்கும் கவுண்டிங் ஏஜென்ட்டு, ஒவ்வொருத்தருக்கும் வந்து சீஃப் ஏஜென்ட்னு போட்டு நீங்கள் என்ன பண்ண விரும்புறீங்க, என்ன காட்ட விரும்புறீங்கன்னு ஒரு கேள்வி. அதாவது ஒருத்தர் அங்கே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் நேர்மையாக ஒரு காரியம் பண்ணார். நான் அரவக்குறிச்சி, நான் சொந்த ஊர் வந்து எனக்கு கரூர் மாவட்டம், நான் அங்கே தான் நின்னேன். அதுக்கப்புறம் நான் இங்கே செட்டிலாக இங்கே வந்துட்டேன். என்னுடைய மாமியார் வீடு இங்கே தான் இருக்குது, என்னுடைய மனைவி இந்த ஊரை சேர்ந்தவங்க, நான் இங்கே வீடே வாங்கிட்டேன், நான் இங்கே வந்துட்டேன், நம்ம கோயம்புத்தூர் நிற்பேன். இந்த முறை தேர்தலில் போட்டிடலாமான்னு பேச்சு வரும்போது கோயம்புத்தூருக்குள்ளே தான் பேச்சு வந்துச்சு, யாருமே கரூர் சொல்ல. அவர் அங்கே செட்டில் ஆகிட்டார். அதில் வந்து ஒன்றும் குழப்பம்ல அப்படின்னு. அப்போ வந்து கரூர்லேருந்து இங்கே ஒருத்தர் வந்தார், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம பார்த்து பார்க்குறோம். நம்ம ஸ்டாலின் மாறி போயிருக்காரு, ஜெயலலிதா மாறி இருக்காங்க, எல்லாருமே மாறி போயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கூடவே ஒரு 18 பேர் அதே கரூர்லேருந்து வந்து நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறீங்கன்னா நோக்கம் என்ன? இவ்வளோதான் கேள்வி. அப்போ நீங்கள் போட்டிடுறதோடைய அண்டர் கரண்ட் பாயிண்ட் என்னங்கிறது மக்களுக்கான விஷயம். ஏன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அனுப்பிச்சிருக்க கூடாதா? அந்த சந்தேகம் வரக்கூடாதா? தாராளமாக இருக்கலாம். எம்ஆர் விஜயபாஸ்கர் அனுப்பி தான் ஒரு செந்தில் பாலாஜி வந்தாரு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே நம்பிடலாம். அது நம்ம தப்பு கிடையாது. அது நடந்து எதுவுமே நம்ம ஏன் தப்பு சொல்லணும்? எம்ஆர் விஜயபாஸ்கர் அனுப்பியிருக்கலாம். செந்தில் பாலாஜியே எம்ஆர் விஜயபாஸ்கர் கட்டுப்பட்டு தான் இங்கே வந்தார். எம்ஆர் விஜயபாஸ்கரோட செந்தில் பாலாஜி டையப் போட்டுட்டாரு. அண்ணே நீங்கள் ஜெயிச்சுக்கங்கண்ணே, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் சொல்லி டையப் போட்டாரு. நீங்கள் ஒத்துக்குங்க, சமரசம் பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி சொல்லுங்க. திமுக பார்த்துரும், நான் ஜெயிக்க கொண்டு முடியல. இப்போ செந்தில் பாலாஜி அங்கே கோவை தெற்கில் போட்டிடுறதுனால சார், அந்த தொகுதியிலையும் மற்ற தொகுதிகளையும் சுற்றி இருக்கிற தொகுதிகளிலும் இம்பாக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம்? அந்த தொகுதியிலும் எங்கேயுமே ஒரு இம்பாக்ட் இருக்காது. களப்பணி மூலமாக இவங்க வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்க்கணும், எப்படி ஏதாவது ஒரு சேலஞ்சு நடக்குதாங்கிற பார்க்கணும். மற்ற இடங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குதுன்னு நான் நினைக்கல. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான மக்கள், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வெளியூர்கார மக்கள் அவங்க சேர்க்க மாட்டாங்க. நார்மலி அந்த பகுதியில் வந்து ஒரு சென்சிட்டிவ் உண்டு. எப்படின்னா நட்பு பாராட்டுறது வேற, உறவு கொண்டாடுறது வேற. அவர்கள் தேர்ந்தெடுக்க போவது அவர்களுடைய பிரதிநிதியை, ரெப்ரசன்டேட்டிவ். நீங்கள் வந்து கமல்ஹாசன் ஏன் தோத்தாருன்னா முக்கியமான காரணம் அது. கமல்ஹாசன் தோதுக்கு முக்கியமான காரணம் அது. அங்கேயே வேற ஒருத்தர் அவர் கட்சியில் இருந்தால் ஜெயிச்சிருந்துருக்கலாம். பழைய மகேந்திரன் திமுக போய் சேர்ந்தாரு, பின்னாடி அண்ணன் போய் சேர்ந்தாரு. அந்த முன்னாடி மகேந்திரன் வந்து அவர் நிப்பாட்டி இருந்தார், சேரல. சரிங்க சார், நான் வந்து சின்னம் வந்து நான் போட்டியிடல, நான் வந்து பரவாயில்ல, நான் அதுக்கு விட்டே கொடுக்குறேன்னு நின்று இருக்காரு. அப்படியே வச்சுங்க. ஸோ வந்து அவர் இருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம். அப்போ வெளியூரை சேர்ந்தவர்கள் வேட்பாளராக வருவதில் வந்து எப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட். செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு? அம்மன் அர்ஜுன் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நானும் இங்கே எல்லாத்தோடையும் பழகிட்டேன், எல்லாம் அதே தான்.
அதான் எனக்கு உங்களை விடவே தொகுதி நல்லா தெரியும் எனக்கு. நம்ம தான் அப்படி சொல்லிக்கலாம், அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மை என்னங்கிறது நம்ம வந்து பார்க்கணும், அந்த டிஃபரன்ஸை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வந்து நம்ம ஊரில் சேட்டுகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து பிறந்து வளர்ந்து இங்கே உட்காந்துருக்குறாங்க. அவரையும் இவரையும் வந்து சீமானோட ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ புலம்பெயர் தொழிலாளர்களும் வடக்கந்து வந்திருக்கிறான், இந்த சேட்டும் வடக்கந்து வந்திருக்கிறான், ரெண்டு ஒன்று தானப்பான்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். சென்னையில் இருக்கக்கூடிய பாதி வேட்பாளர் வெளியூரை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அவங்களாம் இங்கேயே வந்து குடியிருந்து பிறந்து வளர்ந்து ஆளாகி படிச்சு வந்தபோது வேற கணக்காக மாறிடுது. அப்போ இந்த தேர்தலுக்கு வந்திருக்காருங்கும் போது அவங்க வந்து அவர் கரூர் செந்தில் பாலாஜியா கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஓகே சார், அண்ணாமலை போட்டியிடுறது அது நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவருக்கு சீட் இல்லையா அல்லது அவரே விரும்பலையா போட்டியிட அப்படின்ற. நான் நிறைய முறை சொல்லிட்டேன், அதனால் சுருக்கமாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இது வந்து 2 பேரும் விரும்பி தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ண விஷயம். எப்படி திருமாவளவன் அவர்கள் வந்து நான் போட்டியிட போறேன்னு சொன்னது ஒரு ராஜதந்திரம் வியூகம், போட்டியிட மாட்டேன்னு பாருங்க அதுவும் இன்னொரு வியூகம் அப்படின்னா அதே தான். திரு அண்ணாமலையை இந்த தேர்தலில் போட்டியிடாமல் வைக்கிறது வந்து 2 பேரும் தெரிந்து தெளிந்து உணர்ந்து புரிந்து செஞ்ச விஷயம். பாஜக வந்து உங்களுக்கு கிடையாது போயிட்டு அப்படின்னோ, நீங்க கொடுத்தா நானும் போட்டியிட முடியாது போயிட்டு அப்படின்னு இவர்களும் சொல்ல. நான் ஏற்கனவே பல முறை சொன்ன போல தொகுதி தேர்வில் அவர் இருந்தார், வேட்பாளர் தேர்வில் அவர் இருந்தார், ஃபைனல் டிஸ்கஷன் அவர் இருந்தார். கடைசியாக ஒரு அரை மணி நேரம் 2 பேரும் 1 to 1 மட்டுமே பேசியிருக்காங்க. கோர் கமிட்டி பூரா வெயிட் பண்ண திரு பியூஷ் கோயல் அண்ணாமலை மட்டுமே. நயினார் நாகேந்திரன் பேருக்கு அடுத்த பெயரா பிரச்சார குழுவில் அவர் பெயர் போட்டிருக்கு. இன்னைக்கு நீங்கள் நான் பேசிட்டு இருக்கும்போது மத்திய அரசுடைய திட்டங்களை விளக்கி செய்தியாளர் சந்திப்பை கோயில் நடத்தியிருந்தார். அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா இல்லையாங்கிறது 47 வருஷம் பாஜகவுடைய நிறைவடைஞ்சு அவர் வந்து அவர் வீட்டு கொடியில ஏற்றி வந்து தேசிய கொடிக்கு ராணுவ வீரர்கள் கொடுக்குற மாதிரியான ஒரு மரியாதை கொடுத்துருக்கிறார். என்னுடைய கட்சி, என்னுடைய கொடி, என்னுடைய சின்னம் கொடுத்துருக்காரு. இவ்வளவுதான். நீங்க வந்து அவரை இவங்க புறக்கணிச்சாங்களா இவங்களை அவர் புறக்கணிச்சாரங்கிறக்கான பதில். கோயம்புத்தூர்ல முக்கியமான பாஜக வளர்ந்து இருக்கக்கூடிய தொகுதியை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்களும் இந்த தொகுதி ஒதுக்கீட்டின் போதே வந்துச்சு. அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கல, வினோஜ் பி செல்வத்துக்கு கொடுக்கல, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்கல, நாராயண திருப்பதி கொடுக்கல, இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கல. அது வந்து தேர்தலில் சில விஷயங்கள் நீங்க இந்த ஏடிஎம்கேல மாஃபாய் பாண்டியராஜன் கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம்? தேர்தலில் சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுக்க தான் வேண்டியிருக்கும். ஓகே நயினார் சார், சசிகலா அவர்களுடைய அணியிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை இறக்கியிருக்கிறாங்க. அது சசிகலா ராமதாஸ் என்ன மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணுவாங்கன்றது இங்கே ஏடிஎம்கே பாஜகவோட வெற்றியை கொஞ்சம். 2 பேரும் சேர்ந்தா 234 வேட்பாளர் போட்டிருக்காங்களா? இந்த ரியாக்ஷனை பதிவு பண்ணுவோம், நீங்கள் கட் பண்ணி விட்டுறக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா 234 போட்டிருக்காங்களா? சரி, நீங்கள் எந்த சமுதாய மக்களை போட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த சமுதாய மக்களை போட்டிருக்கீங்க? ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்தெந்த சமுதாயத்து மக்கள் போட்டிருக்காரு, அம்மையார் சசிகலா வந்து எந்த சமுதாய மக்கள். அப்போ நீங்கள் என்னவா ப்ரொஜெக்ட் ஆகிறீங்க? ஜெயலலிதா அவருடைய நிழலா உடன்பரவா சகோதரா நீங்கள் போது உங்களை எப்படி பார்த்தாங்க? இப்போ நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறீங்க? அவ்வளோதான் கேள்வி. அப்போ நீங்கள் வந்து தோற்கடிக்கணுங்கிறத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு மைண்டில் இருக்குதா? நீங்கள் அதிமுக தோற்கடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் அதிமுகவை ஆட்சி கொண்டு வருவோம், நாங்கள் அதிமுக ஒருங்கிணைப்போம், அதிமுக ஒன்று சேர்ப்போம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்போ ஏடிஎம்கேல நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கல, அவரெல்லாம் கூட உட்காந்து கடப்பள்ளி ஆட்டிட்டு இருக்கிறாங்க, அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டிஎம்கேல பலவருக்கு சீட்டு கிடைக்கல. அப்படிதான் 2021 நான் விட்டேன், நீங்களா எல்லாம் ஒன்னாயே ஜெயிச்சு வருவீங்கன்னு. ஆனா நீங்க செய்யல. இல்ல பொன்முடிக்கு சீட்டு கிடைக்கலங்க, காந்தி செல்வனுக்கு சீட்டு கிடைக்கலங்க, அவங்கவுங்க அடுத்த வேலையை தானங்க பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கலங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓஹோ எனக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னு போயிட்டாங்களா? அப்போ என்ன வித்தியாசம்? நான் தான் கேட்டேன், செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். அவர் டிஎம்கேல சேர்ந்துட்டாரு, இவங்க டிவிக்கில சேர்ந்துட்டாரு, நீங்க வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு நான் தோக்கடிப்பேன். என்ன வித்தியாசம் சொல்லு? அதிமுக ஆட்சி அமைவதான உங்களுக்கு விருப்பம் சொன்னீங்க. அப்ப அந்த விருப்பத்தில் இருந்த திரு டிடிவி தினகரன் உங்களுடைய உறவினர், அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் நிற்கிறார்ல, ஏடிஎம்கேல சீட்டு வாங்குறாருல, போராடல, நிற்கிறார்ல. அப்போ என்ன பிரச்சனை? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னங்கிற மக்கள் பார்ப்பாங்கல்ல. நீங்க உங்களுடைய வட்டத்தை ஒரு சின்ன வட்டத்தில் சுருக்கி 234 தொகுதியில் கேண்டிடேட் போட முடியல. நீங்க சசிகலா அவர்கள் வெளியே வந்தா தமிழ்நாடு அதிமுக அப்படி அரலும், அப்படி மிரலும், அப்படி நிற்கும். ஆமா சொல்லுங்க குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டாங்க. அதே ஜெயலலிதா இருந்த அதே மரியாதை அதை நீங்களா கெடுத்துக்கிட்டே போனீங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்களா குறைச்சிக்கிட்டே போனீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய அதான் ராஜமாதா மாதிரி நீங்க இருந்திருக்க வேண்டிய இடத்த நீங்களா மாத்திக்கிட்டே போறீங்க. அப்படிதான் உடலையே எனக்கு ஒரு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல. அப்ப இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க? எத்தனை சீட் ஜெயிப்பாங்க நீங்க சொல்லுங்க? என்னால சின்னமாவோட பண்ணிட முடியும் இல்லங்க, தோக்கடிச்சிட முடியும். வச்சுக்கங்க, நீங்க எத்தனை சீட்ல ஜெயிப்பீங்க? சின்னமா எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்க? டாக்டர் ஐயா எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்க? நான் ஜெயிக்கல சார். ஆனா உங்களுக்கு டாக்டர் ஐயாவுடைய வலதுகரமா இருக்கக்கூடிய ஒரு ஜி.கே. மணி, அவருடைய மகன் என்ன பண்ணிருக்காரு? பெண்ணாகரத்துல போட்டிடுறாரு. என்ன கட்சி சார்வா? காங்கிரஸ் சார்வா. ஏங்க
அது எப்படிங்க முத நாள் வந்து ஜிகே தமிழ்குமரனுக்காக தான் முதல் பிரச்சனையே ஆரம்பிக்குது பாமகல. அதை டாக்டர் ஐயாவே சொல்லியிருக்காரு. அவர் இளைஞரணி போடும்போது சின்னவர் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாரு. இல்லை போகணுன்றாங்க, வைக்கிறேன்னு. இன்னைக்கு வந்து ஜிகே மணி அவர்களுக்கு சொல்லாம போயிட்டாரா அவரு? கட்சி இப்படி பிளந்து கிடக்குது, நம்ம ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இப்படி வந்திருக்கலாம் இல்லையா? அது இல்லை, பாமகல வெல்ல முடியாது, காங்கிரஸ்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க டாக்டர் ஐயாவோட உயரம் என்னன்ற, பையன் கூட சண்டை போட்டு நீங்க எங்களை சுருங்கிக்கிறீங்கன்ற, சின்னம்மாவுடைய உயரம் என்னன்ற, நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளோட சண்டை போட்டு நீங்க எங்க குறைச்சிக்கிறீங்கன்ற, இவ்வளவுதான் சொல்ல. நீங்க நெக் டு நெக்குன்னு சொன்னீங்க, கொஞ்சம் டஃபா இருக்கு, ஒரு 30 சீட்டு தான் அப்படின்றீங்க. இப்ப அந்த மாதிரியான எடப்பாடி பழனிசாமி வந்து ஒர்ஸ்ட் கேஸ்ல எதிர்க்கட்சி தலைவர் சார், இல்ல சொல்லுங்க. அது எப்படி சார் சொல்ல முடியும்? அப்புறம் என்ன சார், அவர் வந்து முதலமைச்சர் ஆவாரு, புவர் பெர்ஃபார்ம் பண்ணா எதிர்க்கட்சி தலைவர், நீங்க என்ன ஆவீங்கன்னு கேக்குறேன். அதான் சார், அன்புமணி ராமதாஸோடைய 18 எம்எல்ஏ இருக்கிற சீட் இருக்காங்க, 10 எம்எல்ஏ வருவார், 7 எம்எல்ஏ வருவார், 8 எம்எல்ஏ வருவார், 6 எம்எல்ஏ, 5 4. உங்கள்ட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கும்? என்கிட்ட எதுவும் வர மாட்டாங்க சார். அவ்வளவுதானுங்க. என்ன மதிக்காத நாளைக்கு சட்டமன்ற குழு கூட்டம் கூடும் சார், நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூடும் சார், நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு மீட்டிங் முடியும் சார். டாக்டர் ஐயா எங்க இருப்பாரு, அன்புமணி எங்க இருப்பாரு, எடப்பாடி எங்க இருப்பாரு, சின்னம்மா எங்க இருப்பாங்க, இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்கள் தான் உங்களோட உயரத்தை மாத்திக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒரு 30-40 தொகுதியில இந்த 2000-3000 ஓட்டு டிசைடிங் ஃபேக்டர் நான் சொல்லிட்டேனே சார், நான் தான் சொல்லிட்டேன். எனக்கு நஷ்டம், எனக்கு ஒரு கண், உங்களுக்கு 2 கண்ணுன்னு யோசிக்கலாம் இல்லையா? இவ்வளவு தூரம் உங்களை எல்லாம் வளர்த்து மாத்தி சொல்றீங்க, மாத்தி சொல்றீங்க, பழமொழியை மாத்தி சொல்றீங்க. எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, ஒரு கண். அப்ப 2 கண்ணு யாருக்கு போகுன்ற? ஒரு கண் இருக்கிறவங்க சமாளிப்பாங்க, 2 கண் சமாளிப்பாங்க. நான் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் உங்களை ஆளாக்குனேன், ஆனா நீங்க என்ன மதிக்கலைன்னு அந்த எல்லாத்துக்குமான ஒரு 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 ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஒன்று இருக்கு. அது வந்து கிரேஸ்ஃபுல்லா நீங்க செய்யணும். மகேந்திர சிங் தோனி வந்து சும்மா உள்ள வரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிறதுக்குள்ள, ஏன்னா தலைன்னு கொண்டாடின தமிழகம் அப்படியே வச்சிடணும். சச்சின் டெண்டுல்கர் வந்து இன்னும் வருவார்னு நினைச்சிடக்கூடாது, சச்சின் டெண்டுல்கர் பையன் விளையாட வந்துட்டாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை நீங்க மென்டாரா இருக்கணும், நீங்க கோச்சா இருக்கணும், நீங்க வழி நடத்தணும், அவங்களுடைய ராஜமாதாவுடைய பார்வை வேணும். அதெல்லாம் இல்லை, நீங்க யாருங்கன்னு சொல்ல. திரு ராமதாஸுடைய உழைப்பை சின்னவர் வந்து மறுத்துருவாரா? இல்லைன்னு சொல்லிடுவாரா? அதில் பாஸ் அடுத்த கட்டத்தில் நீங்க அத்வானி தான் வேணும், நீங்க தான் நரேந்திர மோடி ஏது? அதே புரியும். அத்வானியோட ரிட்டையர்மெண்ட் கிரேஸ்ஃபுல்லாக நடக்கணும், அது நடந்து தீரணும், வேற வழி. அது ஒரு வலியான விஷயம்தான், வேதனையான விஷயம்தான், ஆனால் அது நடக்கணும். நீங்கள் அடுத்து பின்னாடி இருந்து பார்க்கணும். இல்லை நான் தான் ஆடுவேன்னா இது மாதிரி ஒன்று. நான் சொன்னேன், தோனி வந்து டக்கா அடிச்சுக்கிட்டு இருப்பாருன்னா அது அவருக்கு தான் ரசிக்கும். வந்து அடிச்சு 140 டெசிபல் வந்து சவுண்டு அடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல அதெல்லாம் கொண்டாட வேண்டாமா? நினைவுக்காவது நல்லா இருக்கும் சார். புதிய தமிழகம் சார், அவங்களும் தனியாக வேட்பாளர்களை போட்டிருக்கிறாங்க. அதே நிலைமை தான். ஏன்னா அதுவும் ஒருவேளை என்டிஏக்குள்ள இருந்திருக்க வேண்டிய வாக்குகள். ஒருவேளை டாக்டர் ஐயா கூட இவங்க இருக்கலாம், ஏன் சேர்க்கல நீங்க யோசிக்கணும். இவங்க ஏன் அவங்க கூட சேரல, அவங்க ஏன் கூட சேரல, அதுல வந்து பெரிய சூட்சமமான விஷயம் இருக்கு. என்ன சார் யோசிங்க, உங்களுக்கு தெரியாத, நீங்க உங்களை விட பெரிய உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, அரசியல் இல்லை. சசிகலா ராமதாஸ் கூட ஏன் சேரல, ஏன் சேர்க்கல, நான் ரெண்டுமே சொல்றேன். அவர்கள் ஏன் சேர்க்கல, இவர் ஏன் சேரல, அதுல அது சூட்சமம் இருக்கு. ஓகே, இது எல்லாமே ஆனா இந்த வாக்குகள் தானே சார் என்டி அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆறுதலுக்காக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது உண்மையில உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்ல. ஓகே, நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுறது மிக்க நன்றி. பேர் என்ன? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.